ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு மார்கழி 17வது நாள். இன்னைக்கு கோதுமை ரவை கிச்சடி செஞ்சு கொண்டு போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கிறேன். அப்புறம் கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விடுறேன். அது கூடவே ஒரு 1/2 கப் போல பச்சை வேர்க்கடலைய சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல ஃப்ரை பண்ணிக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகி வந்ததும் இஞ்சியும் பச்சை மிளகாவும் கட் பண்ணதை சேர்க்குறேன். அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு கடைசியாக கருவேப்பிலையை சேர்க்குறேன். இப்போ ஒரு 4 தக்காளி பழத்தை கட் பண்ணதை சேர்த்து 1 டீஸ்பூன் உப்பு, அந்த தக்காளி வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து வதக்குறேன். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ண வெஜிடபிள்ஸை அது கூட சேர்த்துறேன். கேரட், பீன்ஸ், பட்டாணி தான் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இது இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ கோதுமை ரவையை சேர்க்குறேன். இப்போ இந்த கோதுமை ரவை 1/2 கிலோ 2 கிளாஸ் வருது. அதனால ஒரு கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி கணக்குக்கு நான் 8 கிளாஸ் தண்ணி இங்கே சேர்த்துறேன். அது கூடவே ஏற்கனவே நம்ம 1 டீஸ்பூன் உப்பு தக்காளி வதக்கும் போது போட்டிருக்கோம். அது இல்லாம இப்போ 3 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். இந்த உப்பு கரெக்டா இருந்துச்சு. அப்ப டோட்டலி 1/2 கிலோ ரவை 1/2 கிலோ காய்க்கு 4 டீஸ்பூன் உப்பு கரெக்டா இருக்கு. இப்போ கொஞ்சம் கிளறி விட்டு கொதிக்க விடுறோம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு வேக விட்டுறலாம். நல்லா ஒரு 10 நிமிஷம் போல வேக விடணும். அதுக்கு நடுவுல ஒரு 2 தடவை கிளறி விட்டுருங்க. ஏன்னா கீழே அடி பிடிச்சிக்காம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செய்யணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுறலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி ஒரு எலுமிச்சம் பழத்தை புழிஞ்சு ஊற்றுறேன். மேலே புழிஞ்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழையை தூவி அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ டைம் ஆயிடுச்சு. கிச்சடியை பேக் பண்ணி அம்மா கோவிலுக்கு கொண்டு போகிறாங்க.